Hello everyone. Exercise 3.8 first question third subdivision பார்க்கலாம். 16x power 4 plus 8x square plus 1 அப்படின்னு ஒரு பாலினாமியல் கொடுத்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லி. இப்போ டிவிஷன் மெத்தடுங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் சிம்பிள் போட்டுட்டு இந்த கொடுத்துருக்க பாலினாமியலை டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு 16x power 4 16x power 4 எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும்னா எக்ஸ் பவர் 3 வரணும். இங்கே எக்ஸ் பவர் 3 வந்து மிஸ் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் 0x³ மிஸ் ஆகிற நம்பருக்கு நம்ம 0 போட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 8 எக்ஸ் பவர் 2 எகைன் இங்கே வந்து எக்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அதனால் 0x ப்ளஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துகிட்டு இதை வந்து இதோட 16 எடுத்துகிட்டு 16 வந்து எதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16 வரும். ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால பேராக தான் இருக்கணும். அப்போ 4 × 4 16 கிடைக்கும். இப்போ எக்ஸ் பவர் 4க்கு பேரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பவருக்கு வந்து பாதியாக எழுதணும். இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போ வந்து இங்கே எக்ஸ் பவர் 2ன்னு எழுதணும். இங்கேயும் எக்ஸ் பவர் 2ன்னு எழுதணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? 4 × 4 16 எக்ஸ் ஸ்கொயர் × எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சைன் மாற்றணும். இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் வரும். மைனஸ் போட்டால் தான் ஃபஸ்ட்டு நம்பர் கேன்சல் ஆகும். எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு நம்பர் கேன்சல் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2 டிஜிட் இறக்கணும். 1 2 0x³ ப்ளஸ் 8x². இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இங்கே இருக்கிற நம்பருக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இங்கே வந்து 4x² இருக்குது. 4 × 2 8x². நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே 0x³ இருக்குது. 0x³ டிவைட் பை 8x². அப்போ என்னென்னா x² கேன்சல் ஆகி எக்ஸ் பவர் 1 கிடைக்கும். நம்ம வந்து 0வை எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் நமக்கு வந்து 0 தான் கிடைக்கும். 0 இங்கே வந்து எக்ஸு. அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பர் ப்ளஸ் 0x. இந்த ப்ளஸ் 0xை இங்கேயும் எழுதணும். ப்ளஸ் 0x. எகெயின் இந்த 0xஐ இது எல்லாத்தோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதோட மல்டிப்ளை பண்ணணும். 8x² × 0x². 8 × 0 0 x² × x x³. நெக்ஸ்ட்டு இந்த 0xஐ இந்த 0xஐ மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 0 தான் வரும். x × x x². நெக்ஸ்ட்டு சைன் மாற்றணும். மைனஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு இது கேன்சல் ஆகிடும். 8 - 0 8 கிடைக்கும். 8x². நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் இறக்கணும். 1 2 ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா இந்த கோஷியன்ட்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்து எழுதணும். மல்டிப்ளை பை 2. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 × 2 8x². இங்கே 0x தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0x தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். என்ன நம்பர்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு 8x² இருக்குது. 8x² ஃபஸ்ட்டு நம்பர். இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் 8x². இதை வந்து டிவிஷனில் போடுவோம். 8x². x²க்கும் x²க்கும் கேன்சல் ஆகிடும். 8க்கும் கேன்சல் ஆனால் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் 1 கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ்ஸு தான் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து +1.
இங்கேயும் +1ன்னு எழுதணும். இப்போ கண்டுபிடிச்சிருக்க இந்த +1 எகெயின் இது எல்லாத்தோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ணால் 8x² × 1 நமக்கு 8x² தான் கிடைக்கும். +0x +1 × 1 1. நெக்ஸ்ட்டு சைன் மாற்றணும். மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகிடும். நமக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ ஃபைனல் ஆன்சர் 0 வந்துட்டாலே நம்ம டிவிஷன் மெத்தட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதணும். ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதுனா, therefore square root of 16x⁴ plus 8x² plus 1 equal to modular symbol யூஸ் பண்ணி எழுதணும். 4x² plus 0x plus 1. நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட்டில் ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது நம்ம கொஷினில் இருக்கிற ஈக்குவேஷன் பாலினாமியல் தான் எழுதிக்கணும். நம்ம இங்கே வந்து அடிஷனாக எழுதின பாலினாமியல் இங்கே எழுதக்கூடாது. ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது நமக்கு கொஷினில் என்ன இருந்ததோ அதை எழுதிக்கணும்.